அதான் நம்மளோட ஏ ஃப்ரேமு. அண்ட் அதே மாதிரி அங்கே டென்ட்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அராணின்னு பக்கோட வாய்க்குள்ள போயிடுச்சு. ஒரே டேஸ்ட் பண்ணுற இது டேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லையா கைஸ்? மக்களே ஃபைனலாக 1 hour செம்ம ஆஃப் ரோடு. அந்த ஆஃப் ரோடு முடிஞ்சு நம்ம வந்துவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டென்ட் கேம்ப்பு அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணுவோம். பட் அவங்கள்ட்ட வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா தே ஹவ் ஸ்டார்டட் வந்து ஏ ஃப்ரேம் மாதிரி தே ஹவ் ஸ்டார்டட். அண்ட் இதுதான் அந்த ஏ ஃப்ரேம். உள்ளே திறந்தோன்னா வாவ், ராங் டர்ன் கிளப் ஹாஸ் பீன் அப்கிரேடட் கைஸ். இங்கே பாருங்க, வேறு லெவலில் ஒரு டென்ட்டு, ஒரு ஏ ஃப்ரேமு. டென்ட்டுக்கு இந்த கிளைமேட்டுக்கு வேறு மாதிரி தான் இருக்குது. அங்கே மேலேயும் இருக்குது பாருங்கள், மேலேயும் 2 பேர் படுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக லைக் கம்ஃபியாக போட்டிருக்காங்க. நல்ல பெட்ஷீட்ஸு, நல்ல குயில்ட்டு. அண்ட் அதே மாதிரி தரையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த கோல்டு இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு இந்த கார்பெட்ஸ் மாதிரி அந்த இது போட்டிருக்காங்க. நைஸ். இங்கே ஒரு அழகான ஒரு கண்ணாடி. ஹலோ. அண்டு மேலே ஏறி போகிறதுக்கு இங்கே இது இருக்குது. ஏறி போய் பார்த்தா இங்கே என்ன இருக்குது, வாவ், இங்கே வந்து நீங்கள் 2 பேர் படுத்துக்கலாம். சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. அருமையாக இருக்குல்ல. நிறைய பேர் ரெஸ்ட் ரூம் கேட்பீங்க. இதுதான் ரெஸ்ட் ரூம். நான் போனதோட இதோட நிப்பாட்டிட்டேன். ரெஸ்ட் ரூம் பாருங்கள், ஒரு டீசெண்டான ஒரு ரெஸ்ட் ரூமு, நீட்டாக இருக்குது. ஹாட் வாட்டர் வருமா அப்படின்னு கேட்டால் தெரியல, கேட்கணும். அண்ட் இட்ஸ் நைஸ். செம்மையாக இருக்குல்ல. இப்படி இருக்கு ரைஸ். நான் இது லக்ஸுரினா ஓவர் லக்ஸுரிலாம் கிடையாது. நான் ஸ்டார் ஹோட்டல்ஸில் நம்ம நிறையா தங்கியிருக்கோம். பட் அந்த அளவுக்கு லக்ஸுரி கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே 1 மணி நேரம் ஆஃப் ரோட் பண்ணி வந்து தங்குற மாதிரி இருக்கிற இடத்துக்கு அந்த கேம்ப், அந்த டென்ட்டுக்கும் அந்த கண்ணாடி ஸ்டேக்கும் இது வந்து இவ்வளோ ஃபார் பெட்டர். யா, இட்ஸ் குட் ப்ரோ. ராங் டர்ன் கிளப் வேறு மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த 1 மணி நேரம் ரைடே வந்து உங்களுக்கு ஜீப் ரைடே செம்மையாக இருக்கும். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கேம்ப்பு, இந்த மாதிரி ட்ரக்கிங்க்கெலாம் புதுசாக இருந்தால் இட் பி ஏ குட் ஒன். பட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டென்ட் இருக்கும், இல்லாட்டி அந்த ஓப்பன் ஏ ஃப்ரேம் மாதிரி இருக்கும், நம்ம வானத்தை பார்த்து தூக்குற மாதிரி கண்ணாடி. பட் புதுசாக வந்து தே அப்கிரேடட் டு திஸ் ஏ ஃப்ரேம் மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப நாளாக இன்வைட் பண்ணிகிட்டே இருந்தார், பட் வர முடியல. இன்றைக்கி நம்ம அக்கா ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஏ ஃப்ரேமும், எங்கள் அக்கா வந்து அந்த ஏ ஃப்ரேம் எடுத்துருக்கா. எதிர்பார்த்ததோட ரொம்ப 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 சூப்பராக இருக்குது ப்ரோ. செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக முன்னாடி லைக் நான் சொல்லியிருப்பேன் பழைய வீடியோஸ்லாம், ரொம்ப லக்ஸுரியாக எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு. ஏன்னா பிகாஸ் காமன் டாய்லெட் இருக்கும், காமனாக தான் எல்லாமே இருக்கும். பட் திஸ் ஏ ஃப்ரேம் இஸ் லக்ஸுரி ஏ ஃப்ரேம் தான் சொல்லி ஆகணும். வேறு மாதிரி இருக்குது உள்ள, வேறு மாதிரி. அதுவும் இந்த வெதருக்கு இட் ஹஸ் கிவன் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ஸ்ருதி? ஹவ் இஸ் இட்? நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி இருந்ததில்ல, சோ அத கொஞ்சம் பயமா இருக்கு. பட் நல்லா இருக்கு. ஏன் பயம்? பயப்படாத, நம்ம ப்ராப்பர்ட்டி, பயப்படக்கூடாது, தைரியமா இரு. ஹலோ கேர்ள்ஸ், எப்படி இருக்கு? என்ன பெட்டு? எனக்கு தெரியும் நீங்க 2 3 4 பேர் அங்கதான் ஏறி உட்காந்துருப்பீங்கன்னு. ஆமா, மேல வரவா? எப்படி இருக்கு? பத்திரமா இறங்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் காரை ஸ்கிராட்ச் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது மேலே ஏறிட்டு 2ம் பண்ணுற அலும்பு இருக்கு கைஸ். மேலே நல்லா சஃபிஷியண்ட்டான இடம் கைஸ். நல்லா ஜம்முன்னு இருக்குது மேலே. 2 அடல்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக மேலே படுக்கலாம். மக்களே, செக்இன் பண்ணியாச்சு. அதான் நம்மளோட ஏ ஃப்ரேமு. இன்னும் வந்து ஆக்சுவலாக அது நம்ம ரிசப்ஷன்லாம் இங்கே வந்து நம்ம அந்த மாதிரிலாம் இருக்காது. கீழே அங்கே ஒரு கிச்சன் இருக்கும், அதான் ரிசப்ஷனு. அங்கே போனீங்கன்னா டீ, காஃபி எல்லாம் கிடைக்கும். இந்த 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 பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 10வது தடவையான்னு கூட எனக்கு தெரியல. பட் எவ்ரி டைம் நான் உண்மையே சொல்கிறேன், திஸ் பிளேஸ் இஸ் அ ஹெவன். திஸ் பிளேஸ் இஸ் அ ஹெவன். வேறு மாதிரி ஒரு அவ்வளோ சூப்பரான ஒரு இடம். மிஸ்ட்டு வரும் போகும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேஸ் இருக்கும். அண்ட் டீ, காஃபி, நம்மளை இங்கே
ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கும், எல்லாமே சூப்பராக நம்ம நல்லா கவனிச்சுப்பாங்க. இந்த ரைடு மேலே வரதாக இருக்கட்டும். எனக்கு இந்த பர்டிகுலர் கேம்பில் நிறையா மெமரிஸ் இருக்குது. என் கூட வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையுமே நான் கூட்டி வந்திருக்கேன். இப்படின்னா என் க்ளோஸ் சர்க்கிள் எல்லாரையுமே நான் கூட்டி வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு ஷரண் பிரவீன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களையும் கூட்டி வந்திருக்கேன். பொன்னரசை கூட்டி வந்திருக்கேன், எங்கள் அப்பாவை கூட்டி வந்திருக்கேன், என் ஒய்ஃபை கூட்டி வந்திருக்கேன். இப்போ அதே மாதிரி எங்கள் அக்காவையும் எங்கள் அக்கா ஃபேமிலியும் கூட்டி வந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு பிளேஸுக்கு நம்ம அவ்வளோ டைம் ரிப்பீட்டடாக வரோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கணும், இல்லாட்டி அந்த நம்மளுக்கு அது கூட்டு வர மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் தான். இதுதான் வந்து அவங்களோட ரிசப்ஷன். இன்னும் லைட்லாம் போடல. இங்கே ஒரு டென்ட் இருக்குது, இங்கே தான் இங்கே உட்கார்ற இடம். அண்ட் இதுதான் அவங்களோட மெயின் இது. இப்போ நம்ம எப்படி போகிறது, இவ்வளோ சகதியாக இருக்கேன். விச் வே டு சூஸ் கைஸ், ஆல் வே லீட்ஸ் டு சகதி. மழை பெஞ்சா இதான் கைஸ் பிரச்சனை. வாங்க 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 வாங்க. நிலாமா எப்போ இருக்குமா கைஸ்? நிலா எப்போ இருக்கா கைஸ்? நல்லா ட்ரெஸ்லாம் போட்டு க்யூட்டாக இருக்கா. இங்கே பாருங்கள், என் ஒய்ஃப் மடித்து கட்டி வந்துட்டா. இது நாச்சு அப்படிங்கிற மாதிரி. போன டைம் இல்லவே இல்லை. இதெல்லாம் வந்து புதுசாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் இது புதுசு. இங்கே ஃபுல்லாக ஃபேரி லைட் இருந்துச்சு, அதை காணா. உங்களுக்கு போன வாட்டி இந்த பிளேஸ் எப்படி இருக்கும்னு தெரியுதுன்னா மறக்காம கிக்கி ஷீட்ஸில் போய் ஒரு வீடியோ போட்டுருக்கோம், பார்த்துருங்க. அப்படியே கிக்கி ஷீட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. என்ன ப்ரொமோஷனா? சைடு கேப்பில் வந்து அவ்வளோ ப்ரொமோட் பண்ணிட்டா பார்த்தீங்களா கிக்கி ஷேட்ஸ். ஸோ மறக்காமல் கிக்கி ஷேட்ஸை போய் பாருங்கள். ஷீஸ் எ மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் வெல் நோன் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு அவ சொல்லிக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லுங்க, நீங்களா பார்த்து பாவம் போட்டு 1-2 கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்பேன். இப்போ இதுதான் வந்து இப்போ ஏன்னா அடிக்கடி மழை பெய்யறனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கே ஷெட்டு மாதிரி போட்டாங்க. அப்போ தான் வந்து அவங்க கேம்பர் கைஸ் என்ன பண்ணுறீங்களா கேம்ப் ஃபயரில்? நீங்களாம் எந்த ஊரா? நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்க கேம்ப் ஃபயரோ? அந்த சூட்டுக்காக அங்கே உட்காந்துருக்காங்க குளிருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த இந்த ஓப்பன் ஸ்டே மாதிரி. கைஸ் நீங்கள் என்னடா புதுசாக வந்திருக்கீங்க? நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க கைஸ் இந்த இதுக்கு. நம்ம மட்டும் ரெகுலர் கஸ்டமர் கிடையாது, இங்கே நிறைய பேர் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இப்போ இருக்குது ஓப்பனாக இருக்கும் ஃபுல்லாக. ஆனால் பெட்ஷீட்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு குளிர்லாம் பெருசாக இருக்காது. நீங்கள் ஸ்டார்ஸை பார்த்துட்டே தூங்கலாம். உள்ளே சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் இருக்குது. நீ ஏன்டி பயப்படுற? ஹலோ இங்கே வா. ஹலோ, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இப்போ இருக்குது. அண்ட் அதே மாதிரி அங்கே டென்ட்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே உட்காந்து இந்த உட்காரது கூட பார்த்திங்கன்னா அழகாக வந்து வுட்டிலே வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதை இதை பார்க்குறப்ப வைக்கிங்ஸ் படத்தில் வர மாதிரி அந்த டைனிங் ஹால் மாதிரி இருக்குல்ல, வைக்கிங்ஸ் படத்தில் அதே தானே கைஸ்? வைக்கிங் படம்லாம் சீரீஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ஊரில் யாராவது அந்த மாதிரி சீரீஸ் இருந்தால் இங்கே வந்து எடுத்துக்கலாம். வைக்கிங் சீரீஸ்லாம். மக்களே இதுதான் வந்து அவங்களோட ரிசப்ஷன். ராங் டர்ன் கிளப் கேம்பஸ் வேலி அவங்களோட தான். சார்ட் இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் புக் பண்ண சொல்கிறேன். இதை இங்கே போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும். கால் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிங்க. டியூபர் பாஸ் சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்கன்னா மேபி நல்ல ஒரு ப்ரெஸ்ஸாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீல் கிடைக்கும். ஸோ மறக்காமல் சொல்லி பாருங்கள். என்ன வந்திருக்கு உங்களுக்கு மேடம்? ஆனியன் பக்கோடா. இந்த கிளைமேட்டுக்கு ஆனியன் பக்கோடாவா? அருமையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணவா? என்ன ஆனியன் பக்கோடா வாய்க்குள்ள போயிடுச்சு. ஒரே டேஸ்ட் பண்ணுறது. இது டேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லையா கைஸ்? டேஸ்ட் பண்ணுறதுனா ஒரு டேஸ்ட் பண்ணி பேசணும். பேசிக்கிட்டே வாயில் பஜ்ஜி மட்டும் மின்னிக்கிட்டே இருக்குது. சூப்பராக்கா. அண்ட் டீலாம் வந்துருச்சு எங்களுக்கு. நாங்கள் அடிக்கடி வந்து மாமா தான் ஃபஸ்ட் டைம். எப்படி மாமா இருக்கு? இந்த குளிருக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குல்ல கைஸ்? நம்ம ரூம் தெரியுதா? ஃபாகில் மறைஞ்சிருச்சு. அதான் நம்மளோட வீடு. இதுதான் அவங்களோட செட்டப். ஃபன்னாக போயிட்டுருக்கு இந்த கேம்ப் நைட்டு. ஆக்சுவலாக எங்கள் அக்காவுக்குலாம் அது ஃபஸ்ட் டைமு லைக் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கேம்ப் ஸ்டேலாம் பண்ணுறது. ஸோ தேர் ரியலி என்ஜாய் இட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்வீன் இல்லாமல் சரி ரொம்ப ஜாலியாக செம்ம டான்ஸு செம்ம வைபாக போயிட்டுருக்கு. திஸ் நைட் இஸ் சம்திங் வெரி வெரி மெமரபிள் ஃபார் அவர் ஃபேமிலி. ஸோ மறக்கவே முடியாத நைட்டாக ஆக்குனால ராங் டர்ன் கிளப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேறு மாதிரி ஒரு நைட்டாக போயிட்டுருக்கு. எஸ், நெக்ஸ்ட் வந்து நீங்கள் நாளைக்கு மார்னிங் பார்ப்பீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆசம். ஸோ எங்களுக்கு வந்து நான் ப்ரைவேட்டாக எங்களுக்கு வந்து கேம்ப் ஃபயர் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணனால எங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக இருக்குது. ஸோ அது வந்து காமனாக இருக்குது. பீஸ் சிக்கன், சப்பாத்தி, கீ ரைஸ் அண்ட் சிக்கன் கிரேவி. இன்றைக்கி ஒரு புடி. இது இப்போ இருந்துச்சு டின்னர்.
சூப்பரா இருந்தது. சப்பாத்தி, சிக்கன் கறி, யம் யம். அந்த Ghee rice. பார்பிக்யூ சிக்கன் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. நிலாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சப்பாத்தி. நல்லா சாப்பிட்டா. என்ஜாய்ட். எஸ். இட்ஸ் டைம் ஃபார் சஃபாரி. எஸ், இதான் நம்ம சஃபாரி வண்டி. ஆனால் இந்த வண்டி அடிச்சுக்க முடியாதுல்ல, இந்த வண்டியை ஆஃப் ரோடில் அடிச்சுக்க முடியாது. பிடிச்சிங்க ஒன்றும் இல்லை மாமா, இதுலேயே தான் போனாங்க, கீழே வரைக்கும் போவோம் மாமா, நினச்சி பாருங்க. 4x4 ரைஸ் காட்டு மாடு, அது எஃபர்ட் போடுறாங்களா அது இங்கே. இங்கடி ஒன்று அந்த பக்கம் 3 பார்த்தாச்சு. ஐயோ எந்திரி அப்பா, தெரியுதா தன்வி? அதோட பெருசெல்லாம் இருக்கு. தெரியும் நல்லா தெரியுது. குட் மார்னிங் மக்களே. வேறு மாதிரி ஒரு நைட்டு சரியான சம்பவம். இங்கே தான் நம்ம தங்கியிருந்தோம். இதில் வந்து எங்கள் அக்கா மாமா. சூப்பராக இருந்துச்சு. செம்ம சில்லு, செம்ம கோல்டு. ஐயோ, பெட்ஷீட்குள்ளே போய் படுத்தது மட்டும் தான் தெரியும். காலையில் ஒரு 7 மணிக்கு இந்த சூரியன் சன்கிஸ்ட் அப்படிம்பாங்கல்ல, அப்போ தான் எந்திரிச்சனாலாம். வேறு மாதிரி இருந்துச்சு. சூப்பர் நைட். ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. செம்மையாக என்ஜாய் பண்ணி தூங்கணும். வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எஸ்டே நைட்டே வேறு மாதிரி இருந்துச்சு. கேம்ப் ஃபயரு, டின்னர்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி தூக்கம். நல்லா தூங்கி காலையில் எந்திரிச்சாச்சு. இட்ஸ் டைம் ஃபார் சம் பிரேக்ஃபாஸ்ட். நல்ல வியூ. ஆக்சுவலாக நான் 2 நாளாக கொடைக்கானலில் இருக்கும்ல, 2 நாளாக ஃபுல் மிஸ்ட்டு தான், எதுவுமே தெரியல எங்களுக்கு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த மாதிரி ரொம்ப நல்லா சன்னியாக இருக்குது ப்ரோ, கடந்த ஒரு வாரமாக மழை மிஸ்ட்டுன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி தான் வந்து சூரியனே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாங்க. ஸோ இட்ஸ் வெரி நைஸ், நல்லா இருக்குது ஆஃப்டர் கோல்ட் நைட் இந்த மாதிரி ஒரு நேரம். தன்வி இப்போ இருக்குது பிரேக்ஃபாஸ்ட். நிலா எப்படி இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்? சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்கு மாமா. நிலா ஒரு இட்லி தோசை சூப்பர் நைஸ். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சட்னி செம்ம டேஸ்டாக இருக்கு. தம்பி போட்டு தர டீக்கு நான் அடிமை அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ. ஹலோ மக்களே, ஃபைனலாக இட்ஸ் டைம் டு லீவ் ஃப்ரம் திஸ் ஒண்டர்ஃபுல் ப்ராப்பர்ட்டி. நான் சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். திரும்பி வந்து கூலி சீக்கிரத்துலேயே வருவேன். கீழே ஒரு 2-3 மாதத்துலேயே இல்லை 4-5 மாதத்துலேயே திருப்பி கூட வருவேன். ஸோ அதுவும் இந்த ஏஃப்ரேம் வந்து இட்ஸ் இந்த ஸ்டே வந்து இன்னுமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்டே ஆகியிருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு லீவ் ஃப்ரம் திஸ் பிளேஸ். ரொம்ப ஒரு என்ன ஹார்டாக இருக்குது. ஐயோ அதுக்குள்ளே ஒரு நாள் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி. டின்னராக இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற பசங்களாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. அண்ட் கேம்ப் ஃபயரும் ரொம்ப நல்லா போட்டு கொடுத்தாங்க. நல்ல தூக்கம். ஒரு சூப்பரான ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். இஃப் யார் இன்னும் மதுரையை சுற்றி இருக்கீங்க, தேனி இந்த சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பூம்பாறையில் இந்த லாங் டைம் ப்ராப்பர்ட்டிக்கு வாங்க, செம்மையாக இருக்கும். விடாபரம் ஒரு கஷ்டமான ஒரு இதோட வந்து வி ஆர் லீவிங் ஃப்ரம் திஸ் பிளேஸ். பட் மறக்காமல் இந்த இடத்த நீங்கள் ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணிங்கன்னா டூவர் பாஸ் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அவங்க நம்பர் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன். ஏஃப்ரேம் வந்து நல்ல ஃபேமிலியாக வந்து நல்ல ஜாலியாக ஸ்டே பண்ணலாம். எதுவும் நம்ம ரொம்ப பெரிய ப்ரிப்பரேஷனாக தேவையில்லை. ஜஸ்ட்டு கொஞ்சம் வார்ம் க்ளோத்ஸ் இருந்துச்சுன்னா கிட்ஸாக கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. பசங்களுக்கு அந்த மேலே இருந்து அந்த பங்க் பெட் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி அங்கே நைட் தூங்க முடியுமா தெரியல, இட்ஸ் வெரி கோல்ட். ஆனால் விளையாடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. மேலே ஏறி போய் அவங்க அதுக்குள்ள போய் உட்காந்து கேம்ஸ் விளையாடுறாங்க, அவங்க என்டர்டெயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் நைஸ். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா. Until then, it's bye from Tuba Boss. Bye. Love you guys. Bye.